இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமேன். ஒரு சின்ன கதை. ஒரு கிராமத்தில் ரவி அப்படின்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு இருளை பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். அவன் இரவு நேரங்களில் எங்கேயுமே போக மாட்டான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அவன்கிட்ட சொன்னாங்க, இருள் அப்படிங்கிறது ஒரு இல்லாமை மட்டும்தான். வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இருள் ஓடி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை ரவியோட மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாள்லேருந்து அவன் வெளியே போகணுன்னா ஒரு சின்ன டார்ச் லைட்டை அவன் கூட எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தான். அப்பத்துலேருந்து அவனுக்கு அந்த பயம் ஓடிருச்சு. ஒரு நாள் பள்ளியில் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவன் சொன்னான், ஒரு சின்ன ஒளிக்கீற்று இருந்தால் போதும் இருளை வெல்றதுக்கு அப்படின்னு சொன்னான். அதாவது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படிப்பட்டதான ஒளி போன்ற வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இருளான எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால் மாற்ற முடியும். நம்பிக்கையும் ஒளி போன்ற வார்த்தைகளும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக தேவை நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.